ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பெரிய கிருபையினால் இறங்கும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையின் அக்கினி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஒரு விஷயம் சபைக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே நீ சபையை ஆசீர்வதிப்பீராக, சபையை பெருக பண்ணுவீராக, சபையில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து சபைக்காக ஜெபிக்க போகிறோம். சபையை கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கம் சபையில் நிறைவேறணும். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கத்தை கர்த்தர் சபையில் நிறைவேற்றும்படியா என்ன காரியத்துக்காக கர்த்தர் சபை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாரோ அந்த காரியம் சபையில் கர்த்தருடைய கிருபையினால் நிறைவேறும்படியாய், தேவனுடைய கிரியைகள் சபையில் வெளிப்படும்படியாய், தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படும்படியாக எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய சரீரமாகிய ஆத்துமநேச சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா.
நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, சபையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும், உம்முடைய காரியங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, சபையில் உம்முடைய கிரியைகள் நிறைவேறட்டும், உம்முடைய கிரியைகள் நிறைவேறட்டும், உம்முடைய கிரியைகள் நடைபெறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும். உம்முடைய காரியங்கள் கர்த்தாவே நீர் நடத்தி தருவீராக. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையின் அக்கினி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இறங்கி கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, சபையில் நீர் ஐக்கியப்படுத்தின ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் நோக்கத்திற்காக கர்த்தாவே நீர் சபையில் எல்லா ஆத்துமாக்களை ஐக்கியப்படுத்தினரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும், அந்த நோக்கம் நிறைவேறட்டும். என்ன நோக்கத்திற்காக எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற கிருபைகளை தாரும். நீர் என் நோக்கத்திற்காக சபையில் கூட்டி சேர்த்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற உணர்வை, கிருபையை, ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக மாற்றும், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக மாற்றும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனம் போல அலையாதபடி, மனம் போல வாழாதபடி உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப்பட தேவனாகிய கர்த்தர் தாமே இறங்கி கிருபை செய்யும், இறங்கி கிருபை செய்யும் அப்பா, இறங்கி கிருபை செய்யும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளும் ஆவியில் நிரம்பி செபிக்க கர்த்தாவே இறங்கி கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தர் பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். வல்லமையினால் அக்கினியினால் நிரப்பும், வல்லமையினால் அக்கினியினால் நிரப்பும். உம்முடைய பரலோக அக்கினியின் வல்லமை ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். உன்னத வல்லமையின் அக்கினி இறங்கட்டும், உன்னத வல்லமையின் அக்கினி இறங்கட்டும், உன்னத வல்லமையின் அக்கினி இறங்கட்டும். கர்த்தாவே, சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். உம்முடைய உன்னத ஆவியினால் நிரப்பும், உன்னத வல்லமையின் அக்கினியினால் நிரப்புங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகள், எல்லா பொல்லாத எதிர் சக்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றோடு சுட்டரிக்கப்படுவதாக, இன்றோடு சுட்டரிக்கப்படுவதாக, எரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இறங்கி பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உம்முடைய உன்னத பலத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய உன்னத வல்லமையினால் நிரப்புவீராக, உம்முடைய உன்னத அக்கினியினால் நிரப்புவீராக. உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் கிருபையா கொண்டு வந்த எல்லா ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாரையும் கொண்டு என்னென்ன காரியத்தை செய்ய நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும், எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம்.
உபாகமம் 9:10 எடுத்தவங்க வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. சபை கூடி வரும்போது கர்த்தர் நம்மகிட்ட என்ன செய்கிறாராம்? பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்மகிட்ட பேசுறதுக்கு, அதை கேட்கறதுக்கு நம்ம எங்கே போகணும்? சபைக்கு போகணும். சபை கூடி வரும்போ சபையில் கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி, தேவையான காரியங்களை சொல்லி அவர்களோடு அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதே இல்லை. எங்கே ஆண்டவர் பேசுகிறார்? சபை கூடி வர செய்து சபையில் ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை, கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தை நமக்குள்ளே எப்படி இறங்கணும்? அக்கினியா இறங்கணும். அல்லேலூயா. எப்படி இறங்கணும்? அக்கினியா. அந்த வார்த்தை நம்முடைய காதுகளில் விழும்போது, அந்த வார்த்தை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தை நம்முடைய ஆத்துமா அங்கீகரிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அக்கினியின் வல்லமையினால் நிரப்பி அக்கினி ஜுவாலைகளாக நம்மை கர்த்தர் என்ன செய்ய பண்ணுகிறார்? மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏனோ தானோன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சபையில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய வார்த்தையை நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அந்த வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது, அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கை அக்கினியாக மாறுகிறது, அக்கினி ஜுவாலையாக மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அக்கினி அபிஷேகத்தோடு நம்மில் இறங்குகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் மகா முக்கியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவன் சபையை கூடி வர செய்து அவருடைய வார்த்தைகளை அவருக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு போதிக்கிறார். அவருடைய வார்த்தைகள் அக்கினி ஜுவாலையாக நம்மிடத்தில் என்ன செய்து இறங்கி வருகிறது. அந்த வார்த்தையை நாம் எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் கேட்குறோமோ, எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறோமோ, அந்த அளவு தேவனுடைய அக்கினியின் வல்லமையினால் நாம் நிரப்பப்படுவோம். அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். நாம் அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது நமக்கு எதிரான எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும். நமக்கு எதிரான எல்லா போராட்டத்தின் வல்லமைகளெல்லாம் நிர்மூலமாக்கப்படும். நமக்கு எதிரான எல்லா அந்தகார கிரியைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? நிர்மூலமாக்கி போடுகிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபை கூடி வருதலை முக்கியப்படுத்தி இங்கே என்னத்தை கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தையை நாம் கவனமாய் கேட்கும்போது, அந்த வார்த்தை நம்மில் கவனமாய் இறங்கும்போது, அந்த வார்த்தையோடு தேவனுடைய அக்கினி நம்மில் இறங்கி அக்கினி ஜுவாலையாக நம்ம என்ன செய்கிறது? மாற்றுகிறது. அல்லேலூயா. நீங்கள் நேர ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, 19, 20வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1, 19, 20. இந்த வார்த்தையோடு தேவனுடைய சபையில் நம்ம கூட்டி சேர்க்கிறார். அங்கே நாம் என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த வார்த்தையோடு என்ன பொருந்தணுமா? மனம் பொருந்தணும். அநேகர் கர்த்தருடைய வார்த்தையோடு என்ன செய்யறதில்ல? மனம் பொருந்துறதில்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்துச்சுன்னா மனம் பொருந்துறாங்க. அவங்களுக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வந்ததுன்னா மனம் பொருந்துறாங்க. அவங்கள கண்டித்து உணர்த்துற மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன திரும்புறதில்லை? என்ன பொருந்துறதில்ல? மனம் பொருந்துறதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையோடு நம்ம என்ன செய்யணுமா? மனம் பொருந்தணுமா?
மனம் பொருந்தி அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணுமா. அல்லேலூயா. மனம் பொருந்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மனம் பொருந்தி நாம் செவி கொடுக்கும்போது கர்த்தர் இந்த தேசத்தின் நன்மையை நாம் புசிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் சபை கூடி வரணும். சபை கூடி வந்து என்னத்தை கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்கிற வார்த்தைக்கு என்ன செய்யணும்? மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். சும்மா செவி கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. மனம் பொருந்தி அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அப்படி நாம் மனம் பொருந்தி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம்னா தேசத்தின் நன்மை என்ன செய்வீர்கள்ன்றாரு? புசிப்பீர்கள்ன்றார். அல்லேலூயா. இந்த தேசத்தில் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த நன்மைகள் எல்லாம் நாம் புசிக்கும்படியாய், அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கும்படியாய் தெய்வன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிற தெய்வனாய் இருக்கிறார். உதவி செய்கிற தெய்வனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்திற்கு என்ன ஆவீர்கள்? இரையாவீர்கள். அல்லேலூயா. சிலர் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாட்டோம்னு சொல்லி என்ன செய்வாங்க? எதிர்த்து நிற்பாங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. வெளியே காமிச்சுக்கிட மாட்டாங்க. இருதயத்தில் அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மாட்டோம்னு சொல்லி என்ன செய்வாங்க? எதிர்த்து நிற்பாங்க. வேதம் சொல்லுது, மாட்டோன்னு நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா பட்டயத்துக்கு என்ன ஆவீங்க? பட்டயத்துக்கு இரையாவீர்கள். பட்டயம் அப்படின்னா வேதத்தில் கொள்ளை நோய், பஞ்சம், யுத்தம், வியாதி, வேதனை, பலவீனம் எல்லாமே கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாட்டோன்னு எதிர்த்து நின்னீங்கன்னா கட்டாயம் எதற்கு இரையாவீர்கள்? பட்டயத்துக்கு இரையாவீர்கள். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பஞ்சம், வறுமை, கொடிய கொள்ளை நோய், வாதை, வறுமை, பலவீனம், வியாதி, பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், தோல்வி, இது எல்லாம் கர்த்தருடைய பட்டயமாக நம்மிடத்தில் வருகிறது. ஏன்? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடாதபடியினால் இப்படிப்பட்ட பட்டயத்தை அனுப்பி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? சிட்சிக்கிற தெய்வனாய் இருக்கிறார், தண்டிக்கிற தெய்வனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தை நம்ம காதுகளில் விழும்போது, கர்த்தருடைய வார்த்தை நம்மில் துணிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் மனம் பொருந்தி என்ன செஞ்சிடணும்? செவி கொடுத்துடணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் மனம் பொருந்தி செவி கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு மாட்டோன்னு சொல்லி எதிர்த்து நின்னோன்னா கட்டாயம் எதுக்கு இரையாவிடுவோமா? பட்டயத்துக்கு இரையாகி விடுவோம். அநேகர் சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்வதில்லை? கேட்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து உணர்ந்து கொள்வதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்துவதில்லை. ஆகவே தங்கள் வாழ்க்கையில் அநேக வேதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோன்னு சொன்னால் நாம் அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? மனம் பொருந்தி செவி கொடுக்கணுமா? அல்லேலூயா. வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி செவி கொடுக்கணும்? மனம் பொருந்தி செவி கொடுக்கணுன்றார். அல்லேலூயா. அதில் ஒன்று, நீங்கள் அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உங்களை என்ன பண்ணுங்க? நீங்க கழுவி சுத்திகரியுங்கள்.
உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்க தீமை செய்தலை விட்டு என்ன செய்யுங்க? ஓயுங்கள். உங்களை கழுவி சுத்திகரிங்க. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக என்ன செய்யுங்க? அகற்றி விடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்ய படியுங்கள். அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு, எதை படிக்கணுமா? நன்மை செய்ய படிக்கணுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் கட்டாயம் நமக்கு என்ன உண்டு? மேன்மை உண்டு. நாம வேத வசனத்தின்படி தேவனுக்கு பிரியமான நன்மைகளை செய்து என்ன அடையணும்? மேன்மை அடையணும். அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை சுதந்திரிக்க முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்படணும். கழுவி அது சுத்திகரிக்கப்படணும். கழுவி சுத்திகரிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்ய என்ன செய்யுங்க? படியுங்கள். நீங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டுட்டீங்களா? என்ன செய்ய படிங்க? நன்மை செய்ய படிங்க. மனசுல தோன்றபடிலாம் நம்ம நன்மை செய்யக்கூடாது. வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறது, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு நினைச்சக்கூடாது, தெரியக்கூடாது. இன்னைக்கு ஒரு சின்ன நன்மை செஞ்சாலும் அதை வீடியோ எடுத்து, அதை ஃபோட்டோ எடுத்து, அதை ஊர் ஃபுல்லாக விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி நாம் செய்வோம்னா கர்த்தர்ட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது. அல்லேலூயா. அது பணத்துக்காக, பதவிக்காக, மேன்மைக்காக, உயர்வுக்காக, உலக காரியங்களுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்பி என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்வதற்கு நாம் என்ன செய்யணுமா? படிக்கணுமா? அல்லேலூயா. நன்மை செய்ய என்ன செய்யணுமா? படிக்கணுமா? ஆண்டவர் எதுக்கு படிக்க சொல்றாரு? நன்மை செய்ய படிங்கள்ன்றார். தேவன் விரும்புகிற நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யறதற்கு நாம் அவரிடத்தில் என்ன செய்யணும்? படிக்கணும். என்ன படிக்கணும்? நன்மை செய்ய படிக்கணும். எங்கே போய் படிக்கிறது? நன்மை செய்ய வேத வசனத்தை படிக்க 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 அங்கே நிறைய நன்மைகள் அவர் நினைஞ்சிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நம்ம செய்வதற்காக தான் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நன்மைகளை நாம் செய்வதற்கு என்னது தடையாக இருக்குதா? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பொல்லாப்புகள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் உங்களை கழுவி சுத்திகரிங்க. எதனால நம்ம கழுவப்படணும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை நன்மை செய்கிற பிள்ளைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசித்தீங்கன்னா, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஆடுவோம்? வழக்காடுவோன்றார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் என்னவாகும்? வெண்மையாகும். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் மழையை போல் என்னாகும்? வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தால் என்னாகும்? பஞ்சை போல. அவைகள் இரத்தாம்பர சிவப்பை, இரத்தாம்பரத்தை போல சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆகுமா? பஞ்சு பாருங்க, எவ்வளோ வெள்ளையா இருக்கு, எவ்வளோ வெண்மையா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கணும்னு தான் கர்த்தர் என்ன செய்றாரு? விரும்புகிறார். இன்றைக்கு இந்த உபவாச கூடுகையில் நம்ம கர்த்தரை கேட்க போகிறோம், ஆண்டவரே
நாங்கள் மனம் பொருந்தி உமக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். எங்களை ஏன் நீர் சபையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்? உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எப்படி செவி கொடுக்கணுமா? மனம் பொருந்தி செவி கொடுக்கணுமா? அல்லேலூயா. மனம் போல செவி கொடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படணும்? பொருத்தப்படணும். மனம் பொருந்தி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அல்லேலூயா. மனம் பொருந்தி கர்த்தருக்கு நம்மை செவி கொடுக்க என்ன செய்ய போகிறோம்? ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. மனம் பொருந்தி செவி கொடுக்கும் போது தான் தேசத்தின் நன்மை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தாரும், எல்லாருக்கும் அந்த ஞானத்தை தாரும். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளை மனம் பொருந்தி செவி கொடுக்கிற கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கிற கிருபையை தாரும். உம்முடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கிற கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து கேட்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கிற ஒரு மேலான கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு தாரும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மனம் பொருந்தி உமக்கு செவி கொடுக்கிற மேலான கிருபைகளை எங்களுக்கு தாரும். மனம் பொருந்தி உமக்கு செவி கொடுக்கிற கிருபைகளை தாரும். நாங்களும் எங்கள் குடும்பம், பிள்ளைகள் எல்லாரும், சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு மனம் பொருந்தி, உம்முடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி, உம்முடைய சித்தத்துக்கு மனம் பொருந்தி, உம்முடைய அழைப்புக்கு மனம் பொருந்தி, உம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு மனம் பொருந்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிற மேலான கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து நடத்தும் அப்பா. மேலான கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா வாயை திறந்து ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. கர்த்தாவே, எல்லாருக்கும் இந்த கிருபைகளை ஞானத்தை தந்து ஆசீர்வதித்து நடத்தும் அப்பா. மனம் போல வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போதும். மனம் பொருந்தி உமக்கு செவி கொடுக்கிற கிருபைகளை தாரும். இந்த வெள்ளிக்கிழமை உபவாச தினத்தில் எங்களை முற்றிலும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனம் பொருந்தி உமக்கு செவி கொடுத்து தீமை செய்தலை விட்டு ஓய்ந்து நன்மை செய்ய படித்து கர்த்தாவே நியாயத்தை தேடி ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரித்து உமக்கு பிரியமாய் வாழுகிற கிருபைகளை தாரும் ஆண்டவரே. அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். சபையில் உள்ள எல்லாரும் இந்த வசனத்தின்படி நடக்கிற கிருபைகளை தாரும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவர் உட்காரும். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும்
என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவை உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உம் இஷ்டம் போல் வணைந்திடும். என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவை உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும். என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம்
வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என் இதயம் வாசம் செய்யும். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் செய்யும். கர்த்தாவை கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவை கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும்
என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்திருக்கிறாரு? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன செஞ்சாராம்? அதிகாரம் கொடுத்தார். நம்மெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவர் எழுந்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பிள்ளைகள்? தேவனுடைய அதிகாரமுள்ள பிள்ளைகள். அல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், நம்பணும். அநேகர் அதை என்ன செய்யறதில்ல? நம்புறதில்ல. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 25வது வசனத்தில் எடுத்தீங்கன்னா வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. அநேகர் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது இல்லை? விசுவாசிக்கிறது இல்லை. ஏன்? அவர்கள் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. என்ன இல்லாமல் இருக்காங்களாம்? புத்தி இல்லாம மந்த இருதயம் உள்ளவங்களா இருக்கிறாங்களாம். அதனால அவர் மேல அவங்களுக்கு என்ன வரமாட்டேங்குது? விசுவாசம் வரமாட்டேனுது. விசுவாசமே வரமாட்டேனுது. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் என்ன செய்ய பண்ணாரு? விசுவாசிக்க சொன்னார். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து ஆண்டுடைய அதிகாரமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சாதாரணமான பிள்ளைகளை அழைக்கல. என்ன பிள்ளைகளை அழைச்சிருக்கிறாராம்? அதிகாரமுள்ள பிள்ளைகளாய். ஆமென். என்ன பிள்ளைகள் நாம? நீங்கள் நானும் என்ன பிள்ளைகள்? ஆண்டவருக்கு அடிமையின் பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. என்ன பிள்ளைகள்? அதிகாரமுள்ள பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால நமக்கு சத்துருவின் மேல, சத்துருவுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. நமக்கு சத்துருவின் மேல என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. நம்ம மேல உலகத்துல எந்த காரியத்துக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்க மாட்டாரு. ஆனா உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அதிகாரம் கொடுக்கிறார். உலகத்தை நியாயம் விசாரிக்கிறது கூட நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவதூதர்களையே நியாயம் விசாரிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். யாருக்கு? அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவருடைய அதிகாரமுள்ள பிள்ளைகளுக்கு அந்த கிருபைகள் எல்லாம் தந்து நடத்துகிறார். ஆமென். அநேகர் இது என்ன செய்யறது இல்லை? உணர்றதே இல்லை. நாம் அதிகாரமுள்ள பிள்ளைகள்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன பிள்ளைகள்? அதிகாரமுள்ள பிள்ளைகள். இந்த அதிகாரமுள்ள பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க? சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அதிகாரமுள்ள பிள்ளைகள் நீதிமான்களை மாறி சபையில் என்ன செய்வாங்க? நிலைத்திருப்பாங்க. இந்த அதிகாரம் இல்லாத பிள்ளைகள் சபையில் என்ன செய்ய மாட்டாங்க? நிலைத்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு அவங்க சபையை விட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏன்? அவங்க தேவனுடைய வசனத்தை கேட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தோடு மனம் பொருந்தி என்ன செய்வதில்லை? செவி கொடுப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசித்து அவர் என்ன செய்வதில்லை? ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆகையால் அவர்கள் நீதிமான்களின் சபையில் என்ன செய்ய முடியாது? நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எங்க ஐக்கியப்படுத்தி இருக்கிறார்? எங்க கொண்டு வந்து நாட்டி இருக்கிறாரு? நீதிமான்களின் சபையில். அல்லேலூயா. அங்க நாம நிலைத்திருந்து என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். நீதிமான்களின் சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நிலைத்திருந்து என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். அதற்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன இருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசித்தீங்க, நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. ம் 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 மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். 22ல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். சபையில் வந்தோம், சபையில் வந்து என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியத்தை எல்லாம் செஞ்சு செஞ்சு நாம் இருக்கிற சாபம் பத்தாதுன்னு அநேக சாபத்தை வாங்கிக்கிடுறோம். அல்லேலூயா. சபைக்கு கர்த்தர் நம்மளை ஏன் கொண்டு வந்து ஐக்கியப்படுத்துகிறார், இல்லை சபையில் கொண்டு வந்து நம்மை நாட்டுகிறார்? தேவனுடைய வசனத்தை கேட்கவும் அவரை நல்லா என்ன செய்யவும்? துதிக்கவும். அல்லேலூயா. சங்கீதம் 26:12 சொல்லப்பட்டிருக்கு, என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். சபையில் கர்த்தர் என்ன செய்வேன்? துதிப்பேன். அல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தோன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம மூலமா அநேகரை என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏனோ தானோன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 82:1 வாசித்தீங்க, நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். நீங்கள் சபையில் வந்து நல்லா கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை மனம் பொருந்தி அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்கன்னா தேவன் என்ன செய்வாராம்? சபையில் எழுந்தருளுவார். அல்லேலூயா. சபையில் தேவன் எழுந்து நமக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார். அல்லேலூயா. எழுந்து நம்முடைய குடும்பத்துக்கு அருள் செய்வார், எழுந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்வார். தேவன் சபையில் எழுந்து சபையில் வந்து கர்த்தரை துதிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார்? அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நமக்கு எழுந்து சபையில் தேவன் எழுந்து நமக்கு அருள் செய்யும் போது நம்மை ஆட்டி படைக்கிற எல்லா இருளின் வல்லமைகளெல்லாம் நம்மை விட்டு முற்றிலும் நெஞ்சிரும், அகன்று போயிடும். அல்லேலூயா.
அவர் நமக்கு அருள் செய்யும்போது நம்மில் எந்த இருளுக்கும் என்ன இல்லை, வேலையே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இருள் நம்மை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய இருள் நம்ம குடும்பத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய இருள் நம்முடைய வீட்டை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு வர வேண்டிய நன்மைகளெல்லாம் அதை தடுத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? தேவ சபையில் வந்து நம்ம சரியாக கர்த்தரை துதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்காதபடியினால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்து நமக்கு என்ன செய்ய முடியல, அருள் செய்ய முடியல. அதனால பூமியில் உள்ள இருளின் வல்லமைகளெல்லாம் நமக்கு எதிராக கொந்தளிச்சுட்டு கிடக்குது. இன்றைக்கு கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சபையை முக்கியப்படுத்துவோம் அப்பா. சபையின் ஐக்கியத்தை முக்கியப்படுத்துவோம். சபையில் நடைபெறுகிற ஆராதனை முக்கியப்படுத்துவோம். ஜப கூடுகை எல்லாம் முக்கியப்படுத்துவோம். சரியா சபையில் நாட்டப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க. உம்மை துதிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்கள் செவியை சாய்த்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்து தேசத்தின் நன்மையை புசிக்க எங்களுக்கு இறங்கி நீர் கிருபை செய்யும் அப்பா. நீர் எங்கள் மீது எழுந்தருளி, நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை ஆட்டி படைக்கிற எல்லா இருளின் வல்லமைகளெல்லாம் எங்களை விட்டு முற்றிலும் அகன்று போகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்ன நோக்கத்திற்காக எங்களை சபைக்கு கொண்டு வந்தீரோ, எங்கள் குடும்பத்தை என்ன நோக்கத்திற்காக சபையில் நீர் ஐக்கியப்படுத்தினீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று இருந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை இழந்து இழந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய மேலான கிருபையினால் எங்களுக்கு இறங்கும் 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஆண்டவரே, நீர் எங்களை சபையில் வந்து உம்மை துதிக்கும்படியாக சபையில் கொண்டு வந்து எங்களை ஐக்கியப்படுத்தி இருக்கிறீர். சபையில் வந்து நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக நீர் சபையில் எங்களை நாட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற துதியின் ஆவியினால் நிரப்புவீராக. உம்மை துதிக்கிற துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. உம்மை துதிக்கிற துதியின் வல்லமையினால் நிரப்புவீராக. உம்மை துதிக்கிற துதியின் அக்கினியினால் நிரப்புவீராக. துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் குடும்பமாய் சபையில் வந்து ஐக்கியப்பட்டு சபையில் நாட்டப்பட்டு உம்மை ஆராதிக்கிற கிருபைகளை தாரும். குடும்பமாய் சபையில் வந்து நாட்டப்பட்டு உம்மை துதிக்கிற கிருபைகளை தாரும். குடும்பமாய் சபையில் வந்து கர்த்தாவே உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுக்கிற கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தைக்கு கர்த்தாவே செவி கொடுக்கிற கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயேசுவே நீர் எங்களுக்கு இறங்கி கிருபை செய்யும் அப்பா. எங்களுக்கு இறங்கி கிருபை செய்யும் அப்பா. எங்களுக்கு இறங்கி கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும், காத்துக்கொள்ளும். முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கனமகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அவர் உட்காரும். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பெறணுமா? மகிமை பெறணும். அல்லேலூயா. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. நமக்கு அந்த ஒரு விருப்பம் வேணும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் நிமித்தம், எங்களுடைய வாழ்க்கை நிமித்தம் உம்முடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். என்னுடைய வேலை நிமித்தம்,
என்னுடைய பிஸ்னஸ் நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படணும், அந்த கிருபை எங்களுக்கு தாருன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து அல்லேலூயா. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி பெருகியோட வேண்டுமே, ஜீவநதி பெருகியோட வேண்டுமே. சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி பெருகியோட வேண்டுமே, ஜீவநதி பெருகியோட வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே, உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே.
ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே, உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. துதிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 89:7 வாசித்தீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. சங்கீதம் 89:7. தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். தேவன் நம் நடுவில் இருக்கிறார், நாம் அவருக்கு என்ன செய்யணுமா? பயப்படணுமா, அஞ்சு நடக்கணுமா. அல்லேலூயா. சங்கீதம் 107:32 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 107:32 வாசிங்க. ஜனங்களின் சபையில் என்ன பண்ணணுமா? அவரை உயர்த்தணும். அல்லேலூயா. நம்ம எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்துறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். நம்முடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் நம் நிமித்தம் என்ன செய்யப்படணும்? உயர்த்தப்படணும். கர்த்தருடைய நாமம் நம் நிமித்தம் என்ன செய்யப்படணும்? உயர்த்தப்படணும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம் நிமித்தம் உயர்த்தப்படணும். அல்லேலூயா. அப்படி நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 111:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. செம்மையானுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தருடைய சபை எப்படிப்பட்டதான்? செம்மையானுடைய சங்கம். அல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் அசைவாடுகிறார். ஆகவே இது என்ன சங்கம்? செம்மையானுடைய சங்கம். இங்க நம்ம என்ன பண்ணணுமா? முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கணும். எல்லா முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே நாங்கள் கேட்ட வசனத்தின்படியான இந்த அனுபவங்கள், கிருபைகள், பக்குவங்கள் எல்லாவற்றையும் வார்த்தைகளை கேட்ட எங்கள் எல்லாருக்கும் தந்து ஆசீர்வதியும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை சபையில் கொண்டு வந்து துதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அதற்கு எங்களை முற்றிலும் நன்றியோடு ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நாங்கள் சபையிலிருந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தாவே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இறங்கி எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் கேட்ட வேத வசனத்தின்படியான விசேஷித்த நல்ல அனுபவங்கள், நல்ல குணலட்சணங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து நடத்தும். சபையில் உள்ள எல்லாருக்கும் தாரும், எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் தாரும். வார்த்தை கேட்கிற எல்லாரும் வல்லமாய் அக்கினியாக இறங்கி அக்கினி ஜோலைகளாக அவர்களை மாற்றும். ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கனமகிமை எல்லாவற்றையும் இங்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.